பாட்டு எத்தனை பாட்டு பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கேன். காதல் பாட்டா? சரிங்கண்ணே, சரி வந்து உட்காருங்க. இப்போ ஊர்னா பிரச்சனை இருக்க தஞ்சி. சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா எங்கிட்ட நாடகம் நடத்துறது. இந்த அடுத்து அவர் வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அபச்சாரம் செய்தவராயிரம் வெள்ளம் தேடி வந்தால் கொண்டே வச்சு உபச்சாரம் பண்ணணும். அது என்ன கொண்டே வச்சு உபச்சாரம் பண்ணுறது? கொண்டே உட்கார வச்சு உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு. ஆமா. ஒப்புடன் முகமடர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் வார்த்தாலும் என்பதை அமிர்தமாகும். முப்பாழமோடு பாலநமுகம் கெடுத்துவாராயின் கப்பைய வசைகளோடு கடுமசியாகும் தானே என்ற வரவேற்பு இது இப்படிதான் இருக்கணும். பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவைனானும் குணத்துக்கு நான் தருவேன். கோலம் சே தூங்க கருவத்து தூமணியே சங்க தமிழ் மூன்றும் தான். எதுக்கு இதை சொன்னீங்க? இல்ல நீங்க ஒண்ணு சொல்லும்போது நான் ஒண்ணு சொன்னாதான் எனக்கு மரியாதை. நான் ஒண்ணு சொன்னேங்கிறதுக்காக நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். சொல்லிட்டே இருப்பேன். அப்ப நான் என்ன பேசினாலும் பேசுவேன். உண்மையா? உண்மையா? சத்தியமாக சத்தியமாக தமிழ் தாயின் மீது ஆணையாக, தமிழ் தாயின் மீது ஆணையாக, கற்ற கல்வியின் மீது ஆணையாக, கற்ற கல்வியின் மீது ஆணையாக, கல்வி இல்லையா கல்வி, கல்வியின் மீது ஆணையாக, காயமேது உயரம் ஒரு காற்றடைத்த பையடம் ஐயவனார் உயவன் செய்த மண்பாண்ட ஓரடான் உடம்பை வாக்குண்டான் நலமண்டான் மாமலரான் நோக்குண்டான் மேலுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருவேணி தும்பிக்கை மதம் தப்பாமல் சாரத மக்கள் ஆளும் கல்வியேனும் பாகும் மறுப்பும் ஆளும் மனநிலைக்கு நந்தருவேன் கோலங்கை துன்பத்தறை முகத்து தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் மானாங்க. 5 இரத்தரை 6 முகத்திரை இந்திய இளம்பெருமெட்டலை நந்தி மறுத்தலை யானை கொள்தலை புத்தியில் தெளி போற்றுகின்றோம். வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலர் நோக்குண்டா மேலுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருவேணி தும்பிக்கை மதம் தப்பாமல் சார்பார் நமக்கு உள்ளம் பெருகோயில் உணவு மாலையும் வெள்ளை தெல்லத்தெது ஜீவனி சிவலிங்கம் கள்ளப்புலயத்தில் காலமணி விளக்கே இளமை பருவத்து கல்லாமை குற்றம் இளமில்லாபுரத்து வல்லமை குற்றம் இளைஞர்கள் போது சினம் குற்றம் குற்றம் தர வேண்டார் கையகத்தும் ஒண்ணும் பண்ணாங்களே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் கருவாய் உயிராய் கடியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அட பாரியா படிச்சிருக்கீங்க? இதெல்லாம் படிச்சிருக்கீங்க பயங்கரமா. அப்ப முடிச்சுக்கலாமா? இல்ல பேசுவோம் இன்னும் பேசணுமா? பேசுப்பா. ஓடி 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 உட்கடந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் போய் வாடி 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 மாண்டு வந்தார்கள். கோடி 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 ஓடி என்ன நாளன் செய்யும் விடினாளன் செய்யும் நாடி வந்த கோலன் செய்யும் கொடு கூட்டின் செய்யும் குமரேசரின் தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அருவம் உருவாக நாதிய பலவாய் ஒன்றாய் பிரம்மமா என்றது விளம்புதல் மணியாக கருணை குறும்பங்களாரும் கரங்கள் வெளியிடும் உண்டு ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தனன் உலகம் ஏன் பாண்ட வந்தவனை வருகின்ற வலுவினையும் கந்தனோடு செல்ல செந்துலகர் சேவா என்று திருநெல்வேலிக்கு மேவ மாறாத வினை இல்லையா? அப்படியே முருகனை புளிஞ்சு முருகன் மேல நமசிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இனிப்பொழுது வெண்ணஞ்சி லிங்காதாந்தால் வாழ்க கோகழி காண்ட குருமணி தந்தால் வாழ்க ஆகமமாகின்ற அன்னிப்பந்தால் வாழ்க ஏன் அநேகன் இறைவனடி வாழ்க தோளுடைய செவியன் விடையேறுவோர் தூவன் நதி சூடி காடுடைய சுடலைப்படி பூசியன் உள்ளம் கலக்கல்வன் ஏனுடைய மனோடைய நாற்பதும் தேர்த்தேர் செலுத்த பீருடைய பிரம்மா பிரபுடைய பெம்மான் இவன் என்றோ சிவனவன் சிந்தை ஒன்றதனால் அவன் அருளாலே வந்தால் விளங்கி சென்னை மகிழ சோபரானந்தனை முந்தை வினை முழுவதும் போய உரைப்பணியானார் பேசியா காவிற்கழகனும் கல்விக்கழகம் மரபானும் கோவிலுக்கழகு கோபுரம் வயலுக்கழகு சென்னல் நாவிற்கழகு சொல் என சொல்லி வைத்தார். கழுத்திலே கண்டவரடி வலை பண்ண நான் பேசு காரகார காரகார காவலி காவலன் போற 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 ஓடுகின்ற புண்ணியன் மாற 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 மாமியார் ஏறவே சரக்கு போட்டு தூ மாற 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 மாமியார் ஏறவே மாமியாரையா தண்டாமரைகளோடு தண்டையில் குற மண்டுக மண்டை காணத்திலிருந்து வந்தே கமலம் மண்டை வடிவந்தால் வருகிறார் புள்ள உணவை கண்டு கழித்து ஒரு மாடி தமிழ் கலப்பர் கற்றுவார் என்ன ஏன் உச்சி மண்டையில துருகுது ஒன்னா பாக்கல கிருகுது ஒண்ணு கிடைக்குமோ சொல்றோம். ஒழுங்கா பேசினா ஒழுங்கா பேசணும். என்ன கவிதா பேசிட்டீங்க? தாபத்து குதமா பண்ணி அரவசு குதவாண்டம் தாபத்து தீராணி எடுத்துறபடியா பண்ணி கோபத்தை கடக்க வந்து ஒரு மொழி கொண்டாச்சுடன் தாபத்தை தீரா தீர்த்த மஞ்சள் தானே நான் பேசு அருவா மேய்ச்சா கொடுவா பார்வை ஆறு முகம் கையை வச்சா தூள் சந்திரவான மாமரங்களா பெய்கி மந்திரங்களா வேந்தன் மதகரங்களா சென்னை சுந்தர புலவர்களா தொல்சபை சோர வாழ்வு நந்திகளா விட தரமெல்லாம் அங்கே போலாம் நான் பேசுங்க. அண்டங்காக்கா கொண்டைக்காரி ரெண்டக்கா கதிர்பலி சன்னல் வாட காரக்குள்ள கண்டு சென்று கொதித்திரிய கடை கத்தி மதியம் அடுத்தவர்கள் வாடர் முகத்தை பாரு வீவோட தெளிவா கேட்க மாட்டார் நான் பேசு அண்ணனை பாத்தியா அப்பத்தை கேட்டியா ஹே 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 நான் கதிர்பலி என்னது அண்ணனை பாத்தியா அப்பத்தை கேட்டியா ஹே ஹே நான்
கற்பக திறமை சேர்ந்த ஆமதும் முப்பனை வேந்தரை சேர்ந்த வாழ்வார் எப்பவுமே தண்ணீர் ஒன்றை இடமோ காத்திருக்கிறேன் போல அற்பனை சேர்ந்த வாழ்வார் இருந்ததாக நான் பேசுங்க அகர முதல எழுத்தெல்லாம் தகர சிரட்டை எழுதி என்று பாடிவிட்டார்கள் ஆதி பகவான் முதற்ற உலகுங்க தொட்டை தூரம் வளர்க்கடி மாதருக்கு தொப்புடுகளை பெருகணி என்று தொட்டரை தூரம் மறுக்கடி வாழ்ந்தருக்கு கட்டளை தூரும் அறிவுங்கிற கற்க கத்திர கட்டப்பில் இருக்க கட்டத்தை வாத்தியாரை கல்லால் அடிக்க நாராயணா கற்க கசடர கற்பனை கட்டபில் நிற்க அதற்கு தகை என்பதானையா குரல் யாரா வர நான் கோர்க்க நீ கோர்க்க நீ கோர்க்க நான் சொல்லி இழுக்கப்பட்டு நீ கோர்க்க நான் கோர்க்கவா யாகாவராகினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுங்கிறாரு அப்படியா ஒழுக்கம் இழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இனி உலவாக இன்னாத குரல் கணிக்கிறப்ப காய்க்க வந்துச்சு கற்றதனால் ஆய பயன் கொள் வாழ்வார் நான் மாண்டலில் சேர்ந்த நிலைமிசை நீடு வாழ்வார் அருளார் கவுலகம் இல்லை பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாத ஒருமையில் நாளைக்கு பேசிக்குவோம் காலத்தினால் செய்த உதவி நீங்க பேசுற அளவுக்கு பெரிதுங்கிறார் நீங்க பேச வேண்டிய இடமே வேற பயந்துக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடனும் வருதுங்க ஐயா நயன் இங்கிலீஷ்ல பேசுறீங்க பேச விடுங்க இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பேச்சை நிறுத்திக்குவோமா நேரம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க பேசுவோம் இல்ல அப்ப கொஞ்சம் நேரம் இருந்துச்சு இப்ப பேசியா இப்ப நேரம் முடிஞ்சு இப்ப பேசு இப்ப நேரம் முடிஞ்சு இப்ப பேசுறா முட்டா பல பேசுறா என்ன முட்டா முத்தை தரபத்தி திறனக எத்திக்கிற சக்தி சரமண முத்திக்கொரு வித்துக்கொரு என போதும் பேசு அர்தாரா நாக்கு முக்கா என்னது அர்தாரா நாக்கு முக்கா இட்டமுடன் நின்றலையில் நின்றபடி என்று எழுதி விட்ட சிவனும் சத்து விட்டான முட்டை வஞ்சனையானாலும் மரம் அவனுக்கு நான் நெஞ்சமே எஞ்சாதிரன் பாடினாபி ஆள் தோட்ட பூபதியும் நாளையா அந்த அவர் தோட்ட பூபதியும் நாளா என்ன பேசிக்கிட்டே இருக்க அதான் அப்புறம் சொல்லல வேணாம் வேணுங்க ஓ நீ ஆரம்பிச்சா நீங்க அப்படியே பேசிக்கிட்டே இருப்பீங்க பொம்மன் மனை தூங்கி ஓரவது மயங்குகளின் சபைசேர மலைகளிலே குடும்பம் இருக்கமா செமைகள் நல்லா போன நாடகத்துல வெளியே வந்த கலகம் வந்துருச்சியா நாரதர் போற இடம்லாம் கலகம் தான் ஐயா சாமி என்ன உள்ள போய் படுத்துக்கிட்டாரோ பையன் என்கிட்ட பேச பையன் பொம்மன் மனை தூங்கி ஓரவது மயங்குகளின் சபைசேர ஐயோ பேசாம வரு சாமி உங்க பேர் என்ன ஐயா காது சிவுடா ஐயா சாமி பொம்மன் மனை தூங்கி பேர சொல்லு பேசுறதுக்கு உடனே பேசிருப்பியா ஐயா யார் நீங்க பேசுங்க நாப்பலக்க மொழி நடி நலமன்ற மரியாதை பேசுறதுக்கு பேச சொல்லு உங்க பேர் என்ன ஊர் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயோ சாமிக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கா ஐயா நீங்க பேசுங்க ஐயா பூப்பல கைகின்ற முட்டி சார் போல இல்ல பேசிட்டா பத்தாரா உங்க வீட்டுல உங்களை ஏன் சாமி இப்போ பேரை சொல்லுங்க வந்திருக்கிறிய அந்த இடத்துல பேர் சொல்றோம்ல சொல்லணும்ப்பா உங்க பேர் என்ன யார் சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் யார் கேட்கணும் நான் தான் கேட்கணும் நீங்க கேட்டா நீங்க சொல்லணும் அப்ப நீங்க கேளுங்க நான் தான் கேட்கறேன் உங்க பேர் என்ன உங்க பேர் யார கேக்குறீங்க நான் தான் கேட்கறேன் யார கேக்குறீங்க உங்களை கேட்கறேன் என்ன தான கேக்குறீங்க என்ன கேக்குறீங்க உங்க பேர் யார் சொல்லணும் நீங்க சொல்லணும் அப்ப யார் கேட்கணும் நான் தான் கேட்கறேன் கேளுங்க உங்க பேர் என்ன யார கேக்குறீங்க என்ன வாழைப்பழகாத மாதிரி ஐயா என்ன பேர் என்ன சாமி யார கேட்டீங்க உங்களை தான் கேட்டேன் நான் என்ன சொல்லணும் உங்க பேரை சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் என்கிட்ட சொல்லணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் கேட்கணும் கேளுங்க சாமி சாமி என்னங்க உங்க பேர் என்ன சொல்ல முடியும் யார கேக்குறீங்க அநியாயமா ஒரு யார கேக்குறீங்க அநியாயமா ஒருத்தர் சாவுக்கு நீங்க காரணமா நான் பண்ணங்க யார கேக்குறீங்க அப்படியே யா சரி சிரிக்காதீங்க நான் சொல்லிடுறேன் சிரிக்கிறானா இல்லையா எவ்வளவு கவலைப்பட்டு அழுதுகிட்டு சிரிக்கிறீங்க ஏன் கவலைப்படுறீங்க இல்ல எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு சொல்லிருங்க உங்க பேரு இப்ப என்ன பேர் தானே சொல்லணும் நான் சொல்லணும் அப்ப நான் கேட்கணும் நீங்க கேட்கணும் சரி கேளுங்க இன்னைக்கு ராசிக்கு சந்திராஷ்டமம் போல நல்ல வேலை செய்யுது அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா
பேரை கேட்டா பேரை சொல்லணும். ஆமா. அதை விட்டு அவிச்சாரி ஓனியா சோத்த தெரியா பிய தெரியா. அட நாராயணா, அப்படிதான் பேசாதீங்க. அப்படிதான் ஒருபோதும் பேச மாட்டேன். பேர் சொல்லவா வேணாமா? பேரை சொல்லுங்க. அபிஷேக பிரியா சிவா. சிவா. அலங்கார பிரியா விஷ்ணு. அபிஷேக பிரியா சிவா. சொல்லுங்க நீங்க. அபிஷேக பிரியா சிவா. சிவ சிவா. அபிஷேக பிரியா சிவா. அபிஷேக பிரியா சிவா. அதைத்தான் நானும் சொன்னேன். அலங்கார பிரியா விஷ்ணு. விஷ்ணு. சொல்ல வேணாமங்க. சொல்லுங்க நீங்க. அபிஷேக பிரியா சிவா. அலங்கார பிரியா விஷ்ணு. சோஸ்திர பிரியா சூர்யா. கரகர பிரியா சுந்தரமல். மோதக பிரியா விநாயக பெருமான். போஜன பிரியா குண்டோதரா. நடன பிரியா ருத்ரா. சாஸ்திர பிரியா. சத்திய பிரியா. எல்லாரும் பிரியா. சொல்லுங்க வரிசையா. அபிஷேக பிரியா சிவா. ஐயா கால கும்பிட்டு விடுற ஐயா. பேரை சொல்ல ஐயா. இல்லங்க சொல்றேங்க. அதைத்தான் சொல்லுங்க. அபிஷேக பிரியா சிவா. அலங்கார பிரியா விஷ்ணு. ஓஜா ஐயா இந்த குளுக்கோஸ் பாட்டில் தான் வாங்கிட்டு வாங்க. அபிஷேக பிரியா சிவா. ஐயா ஐயா பேரை சொல்லுங்க. பேர் சொல்ல வேணாமா? பேரை சொல்லுங்க. சொல்லும் போது குறுக்க பேசினா மறுபடியும் அங்க இருந்தாங்க வருவேன். நான் பேச மாட்டேன். சரி பேசாம இருக்கீங்களா? அபிஷேக பிரியா சிவா. அலங்கார பிரியா விஷ்ணு. சோஸ்திர பிரியா சூர்யா. கரகர பிரியா சுந்தராமல். மோதக பிரியா விநாயக பெருமான். போஜன பிரியா குண்டோதரா. நடன பிரியா. மௌன விரதம். மௌன விரதம்னா பேச மாட்டாங்க தானே? பேச. அபிஷேக பிரியா சிவா. ஐயா இங்க எப்படி சொல்லிடுறாங்க பேசுவாங்க செய்வேன். திருப்பி 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 அதே பேசுறீங்க. திருப்பி திருப்பி இல்லடா, திருப்பி திருப்பி எல்லாம் கச்ச கச்சன்னு அங்கிட்டு இங்கிட்டுமா சத்தம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் நாடகம் பார்க்குற குறியில் இல்லை. ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் நாங்கள் நல்லா தொழில் பண்ணுவோம். நீங்கள் பூரா சத்தம் போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா திரிஞ்சுக்கிட்டு இந்த நாடகத்தை ஒழுங்காக பார்க்கலாம் எங்களுக்கு எப்படி நல்லா நடத்தணும்னு என்ன இருக்கும்? என்ன சொல்லுதான் அமைதியாக இருக்குண்ணே தயவு செஞ்சு. முடிஞ்சிருச்சுன்னா அதையே பிடிச்சி தொஞ்சிக்கிட்டே இருப்பீ எவ்வளோ இருக்கு. கொஞ்சம் இங்கே கவனிங்கண்ணே. காசு வாங்குறோம், நாங்கள் வாங்குற காசுக்கு நல்லா உழைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாம் சும்மா இருக்க முடியாமல் அந்த நாடகத்தை கெடுத்துருவீங்க எவ்வளோ இருக்குப்பா. அதான் நடக்க போகுது. ஓ ஐயா நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். என்னை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க அப்பா தான் சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ கேள்விப்பட்டதெல்லாம் இருக்கட்டும். சினிமா பாட்டு தான். ராம் இல்ல ரம்ம தான் முதல்ல எப்படி எழுதி வச்சிருக்கேன். ரம்ம தாங்க நான் மாத்தி எழுதி விட்டேங்க. அது ரம்மன்னு எழுதுறதுக்கு எழுதிட்டு இங்கிட்ட எக்ஸோ இந்த பக்கம் இந்த திருவு இந்த மேல 1848 தம்பி 1848 என்ன தெரியுமா? எல்லாம் தெரியும். 48 மண்டலங்கள் விரதம் இருந்து 18 படிகளின் மீது ஏறி அந்த அரியர சுதனையன் ஐயப்பனை காண வேண்டும் என்பதற்காக. இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கா? ஆமா, நான் அதுக்காக போடுறேன். வேற எதுக்கு? கம்பெனி பிராண்டு. என்ன பிராண்டு? 1848. 18 வயசுல குடி, 48 வயசுல செத்து போயிரு. நாராயண நாராயண. அதாவது முதல்ல ஒரு பாடலாம் பாண்டீங்களா? நான் கவி பேசும் பொழுது. ஆமா, என்னையா பேசுனேன்? கவி பேசுனேன். கவி ஆடாது அந்த பூரா சினிமா பாட்டு முட்டாப்பல. எது ஏதோ பேசக்கூடாதுன்னு பார்த்தா அந்த அறிவட்டம். டேய் நான் அருவா மீசா கொடுவா பார்வை ஆறுமுகம் தான் கையை வச்சா தூள்னா அது சினிமா பாட்டு தானே. அது முருகப்பெருமானுடைய புராணம். முருகப்பெருமான் புராணம். ஆமா, எது முருகப்பெருமான்? அருவா மீசா கொடுவா பார்வை ஆறுமுகம் கையை வச்சா தூள்னா எப்படி அது புராணங்கிற? சூரபதுமனுக்கு அருவா மீசை கொடுவா பார்வை. யாரு சூரபதும? அதான் திருச்செந்தூர்ல சூரசிம்ஹர விழா நடக்கும்ல. இப்ப நடந்து முடிச்சுல. இப்ப இல்ல, ஐப்பசி மாசம் நடக்கும். அதான் நடந்து முடிச்சுல. அது அவர் தான் சூரபதுமை அரக்க. அப்படியா? ஆமா. யாரு சூரபதுமை? அவர் தாங்க அரக்க. இல்ல சூரபதுமை யாருங்க? சூரபதுமை பூஜை பண்ண பாருங்க. அருவா மீச கொடுவா பார்வை சூரபதுமனுக்கு அருவா மீச கொடுவா பார்வை. சரி. ஆறுமுகம் கைய வச்சா தூள்னா ஆறுமுகம் என்ற முருகப்பெருமான் வேளால் போய் குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் மறுபக்கம் சேவலாகவும் போனதாம். அதை தான் சுருக்கி அருவா மீசை கொடுவா பார்வை ஆறுமுகம் கைய வச்சா தூள். சபாசியா, பரவாயில்லையே, படிச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு. எனக்கு தெரியும்ல உங்களுடைய படிப்பு என்ன, லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? முக்க படிப்பு முரட்டு படிப்பு. எங்க இந்த சூரபதுமன் இல்ல? ஆமா, அவர் மேல முருக கொண்டே வேலை தானே வச்சாரு. அதுதான் வேலை வச்சு குத்துறாரு. ஆனா நீங்க ஏன் கையா வச்சா தூளுங்கிறீங்க? அது அவர் கையிலான தானே வேலை கொண்டு போனாரு. கை வச்சா தூள். சரி, இன்னொரு பாட்டு ஒண்ணு பாடல. அண்டா காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கா. இது அந்நியன் படத்துல உள்ள பாட்டு தானே. அது சிவபுராணம். சிவபுராணம். எது சிவபுராணம்? அதுதான். எப்படி? அண்டா காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கா. எப்படி?
அன்னம் என்றால் உலகம். சரி. இந்த உலகத்தை எல்லாம் கட்டி காப்பது காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு. எல்லாத்துக்கும் பெரிய தேவையான சிவபெருமான். ஆமா. சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி, தலையிலே கங்கை என்ற பெண்ணையும் உடலிலே பாதியாக பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார். அதான் அன்னம் என்றால் உலகம். உலகத்தை காக்கக்கூடிய சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி தான். அண்டம் காக்க கொண்டைக்காரி 2 அக்கா 2 அக்கா. 2 அக்காவா? ஆமா, எனக்கு அக்கா. யாரு? பார்வதியே கங்காதேவி உங்களுக்கு அக்காவா? ஆமா, அக்கா. அப்ப சிவன் என்ன உங்களுக்கு? பெரியப்பா மகா 2 பேரும். சிவன் மச்சான். அது உங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஆமா, 2. அது சரி. சரியா. இப்ப இன்னொரு பாட்டு ஒன்று பண்ணீங்க. என்ன? அண்ணனை பாத்தியா அப்பத்தை கேட்டியே? ஆமா. அது என்னது? அது பட்டினத்தார் வரலாறு. என்ன எல்லாம் புராணமா பயங்கரமா பேசுற? எப்படி? பட்டினத்தார் அண்ணனை பாத்தியா அப்பத்தை கேட்டேன்னா, பட்டினத்தார் 9 கோடி சொத்துக்கு அதிபதி. சரி. எங்கூட சொத்துக்கு ஆசைப்பட்டு பிள்ளை வெளியே அனுப்புறாரு. வந்த பிள்ளையெல்லாம் எல்லா வீட்லயும் பொன்பொருள் கொடுக்குது. இவன் மட்டும் சாணி விராட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு முட்டை நிறைய கொடுத்துட்டு ஒரு கடிதம் எழுதி அம்மாட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை பார்த்து அவர் படிச்சு பாக்குறாரு. அதுல என்ன எழுதிருக்கா? காதற்று ஊசியும் மாறாதுதான் கடைவெளிக்கு. யார் எழுதி கொடுத்தது? மருதவாணன். அவர் பட்டினத்தார் பையன் எழுதி கொடுத்தாரு. இதை பார்த்தோன்னு அவர் என்ன பண்ணாரு? தன்னை உணர்ந்து சொத்து பத்தெல்லாம் வேணும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தெளிவா சொல்லியா? எல்லாத்தையும் விட்டு காதற்ற ஊசியும் மாறாதுதான் கடைவெளிக்கு. செத்து போனா கடைசி கூட இந்த காதல் போன ஊசி கூட உனக்கு பயன்படாது விட்டார். தேவையான அந்த பொன்பொருள் தேவையான இதை உணர்ந்த பட்டியலத்தார் சாமியாரா போயிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு கேட்டு போட்டார். எப்படி சொல்ல முடியும்? யோசிக்கணுமா இல்லையா? சாமியாரா போயிட்டாரு. இவர் ஊருக்குள்ள பிச்சை எடுத்து திக்கிறது இவரோட அக்கா பாத்துக்க முடியல. அவங்க அக்கா பெரிய கோடீஸ்வரி. சரி. தம்பியை கொண்டு விடணும்னு திட்டம் போட்டு. ஆமா, அப்புறம் பிச்சை எடுத்து தெரிஞ்சா கோபம் வராதா? பெரிய பணக்காரன். தம்பியை கொள்ள திட்டம் போட்டு ஊருக்குள்ள இருக்கிற சின்ன பையன்கள் எல்லாம் கூப்பிட்டு, அண்ணனை பாத்தியா தம்பியை பாத்தியான்னு தானே கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அண்ணன் தானே. அண்ணனை பாத்தியா அண்ணனை பாத்தியான்னு அந்த நேரம் ஒரு வீட்டுக்கு வந்துட்டாரு. அக்காட்ட பசிக்குதுங்க. அவங்க அக்கா என்ன ஒண்ணுச்சு, உடனே அப்பத்துல விஷத்தை தருவி கொடுத்துருச்சு. இவர் சாமியார் உணர்ந்துட்டார் என்ன விஷம் இருக்குதுன்னு. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் தூக்கி வீட்டுல தூக்கி எரிஞ்சிட்டார். ஓட்டப்பம் வீட்டை சுடுமா? ஆமா, வீட்டு நெருப்பு பிடிச்சி எரிச்சிருச்சு. எரிஞ்சா இவர் அந்த நெருப்பை பார்த்து சொல்றாரு, ஹே ஹே ஹே, நான் போட்ட நெருப்பு. அதான் அண்ணனை பாத்தியே அப்பத்தை கேட்டு ஹே ஹே. நான் பயங்கர அறிவுங்க. ஆனா உண்மையாவே உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவுக்கு நீங்க இருக்கவே கூடாது. ஏங்க கொல்ல பாக்குறியா? இங்க இருக்க கூடாதுங்கிறேன். சொல்லுங்க. வெளிநாடுகள் சென்று பங்குனி தமிழினுடைய பெருமை இருக்கிறது. பங்குனி 26 பயணம் சிங்கப்பூர். கவிராஜ் அப்பாவா? நாங்க 4 பேர் மட்டும் தான் போறோம். சிங்கப்பூருக்கு போறீங்க? சிங்கப்பூர் தேக்காவில் நாடகம். எவ்வளவு நேரம்? தேக்காவில் ஒரு நாள் 3 மணி நேரம். அங்கிட்டு தாய்லாந்தில் ஒரு நாள் 3 மணி நேரம். சரி சரி, வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த நாடகத்துறை நாடக கலை கடல் கடந்தும் நம்முடைய தமிழர்கள் அதை ரசிக்கணுங்கிறதுக்காக அங்கே அழைக்கிறார்கள். பெரிய விஷயம், நல்ல விஷயம் தான். சந்தோஷம். நல்லபடியா போயிட்டு வாங்க. ஆனால் நீ போடுறதா சரியில்லைங்கிறீங்களா? எது இல்லை, நான் போடுறதா சரியில்லை. அப்படி இல்லை, உண்மையாகவே எனக்கு தெரிந்து இன்றைய எங்களுடைய புதுக்கோட்டையில் நல்ல நகைச்சுவை நடிகர்கள்லாம் கதை நாடகம் தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி இளம் வயதில் நிறைய ஹரிச்சந்திரா, சத்யவான் சாவித்ரி, பவழக்குடி இப்படி நிறைய நாடகங்கள் தெரிஞ்ச ஒரு இளமையான நகைச்சுவை நடிகர் அப்படின்னா அது அன்பு அண்ணன் பூரசக்கூடிய சின்ன தமிழ் அண்ணன் தான். உண்மையாகவே சத்தியமா இப்படி ஒருத்தர் பெருமையா பேசினா கை தட்டணும். அது தெரியுமா தெரியாதா? தமிழ் வேந்தன் தெரியுமா? நன்றி 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 நன்றி. ஆமாம், அந்த வகையில் அதுல எல்லாம் குறையே சொல்ல மாட்டேன். தொழில எல்லாம் நல்லா ஆள்தான். ஆளு தான் கொஞ்சம் சரியில்லாத ஆள். கொஞ்சம் அந்த கொஞ்சம் நறுக்கு சுருக்குன்னு எதுவும் சாப்பிட்டேன்னா படுத்திருப்பேன். அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கும் கயிறு கட்டி விட்டுட்டாங்க. அதுக்காக நான் போய் பார்க்குறவளையெல்லாம் அண்ணின்னு கூப்பிட முடியல என்னால். சரி, அது இருக்கட்டும். மறைச்சு சொன்னா எப்படி? சரி, அது இருக்கட்டும். எதுக்கு வந்தீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருதுரை சிந்தனை. உள்ளே என் தங்கை வள்ளியினது காதலியின் திணைக்காவல். பார்க்கலாம் அவர்களே. இதோ அழைத்து வாருங்கள். அழைத்து வாருங்கள். காதலி.